நானும் வீடியோவை ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்துட்டேன். ஜூம் பண்ணி கூட பார்த்தேன். உங்க யாரையுமே காணோமே. எப்படி கேமரால பதிவாகாத அளவுக்கு மந்திர கிந்திர போட்டுட்டு போயிட்டு வந்தீங்களோ? இல்ல, இந்த பழைய சினிமாவில எல்லாம் சொல்லுவாங்களே, கூடு விட்டு கூடு பாயிறது, அந்த மாதிரி நீங்க யார் கூட்லயாவது பாஞ்சு ஆள் மாறி வந்திருக்கீங்களோ? என்னடா இப்ப சொல்லுங்க தங்கங்களா, விஜி காணாம போனப்போ நீங்க 3 பேரும் எங்க இருந்தீங்க? ஏன்னா இப்ப நீங்க சொன்னது பொய்ன்னு நிரூபணம் ஆயிருச்சு. இதுக்கப்புறமும் நீங்க உண்மைய சொல்லலனா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். வீரா, அண்ணி, பிருந்தா 3 பேரும் போனது ஆழ்வார் திருநகர் பிள்ளையார் கோயில். என்ன சொல்றான்? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாள் மாதிரி தெரியுதா? மேடம், நீங்க தப்பா சொன்னீங்க. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்லையா? இல்லைண்ணா, நீங்க பாட்டுக்கு 3 பேர்த்த அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? கான்ஸ்டபிள் மேடம், ஆழ்வார் திருநகர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருக்கிற பிள்ளையார் கோயில் ஃபுட்டேஜ் இங்க என் டேபிளுக்கு வந்தாகணும். சரிங்க மேடம். அந்த வீடியோ வரட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். என்ன மேடம், இப்ப கிளியரா இருக்குதா? முதல்ல என் ஒய்ஃபும் அண்ணியும் வந்தாங்களா, அதுக்கு பின்னாடியே பிருந்தா வந்தாளா, அதுக்கப்புறம் நான் வந்து 3 பேர்த்தையும் கூட்டு போனேன்னா. எங்க அந்த வீடியோ காட்டுங்க. ஏய், நீ ஏன் பதற? இல்ல, வீடியோ பார்க்கலாம்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. என்ன மேடம், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? நீங்க தப்பான கோயிலுக்கு போய் விசாரிச்சுட்டு எங்களை ப்ளேம் பண்ணா எப்படி மேடம்? ஐ ரியலி கான்ட் டேக் திஸ். அப்புறம் டேட் அண்ட் டைம் ஒழுங்கா செக் பண்ணிடுங்க. அதுக்கு ஒருக்கா கூப்பிடாதீங்க, பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. மேடம் ரெஸ்ட் எடுக்கணும், பாவம் ரொம்ப நேரமாக லேப்டாப் பார்த்தே களைச்சிருப்பாங்க. மேடம், நாங்கள் கிளம்பலாம்ல? மாமா, அந்த சிசிடிவி விஷயத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே மொத்த கதையும் முடிஞ்சது. இப்பவே நாங்க ஜெயிலுக்கு போயிருவோம்னு ரொம்ப பயந்து போயிட்டோம் மாமா. ஆனா லாஸ்ட் மினிட்ல எப்படி மாமா செம ட்விஸ்ட் தெரியுமா? இதுக்குதான் 4 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு அதே டைம்ல வர சொன்னீங்களா? ஆமா அண்ணி, எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கே தான் வந்து நிற்கும்னு எனக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் லேட்டு, நான் கொஞ்சம் முன்னாடியே உஷாராயிட்டேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டடா. டேட் எப்படி மாத்துன? அதெல்லாம் ஒரு விஷயமாடி, எல்லாம் அசால்ட்டாக மாற்றலாம். எல்லாம் பணம் தான். பணமா?
மர என்னடா சொல்ற? காசு கொடுத்தியா? எவ்வளவு ஆச்சு? மரா உன்னதான் கேக்குறேன், எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு கொடுத்த? இப்ப அதெல்லாம் முக்கியமா? எல்லாம் ஏன் தப்பு தான்டா. நான் அன்னைக்கு மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தானே இந்த விஷயமே நடந்திருக்காது. எல்லாம் என்னால. ஏய், பெருசாலாம் எதுவும் கொடுக்கல. சும்மா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். போதுமா? இந்த வீட்டுக்குள்ள அவ எப்படி வந்தான்னு ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் உசுரோட இல்லை, தனக்குன்னு எந்த நாதியுமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு தான் நீங்க வந்தா. ஆமா. அவங்க அம்மா என்ன செத்தா போயிட்டாங்க, உசுரோட தானே இருக்காங்க. என்ன மாறா நீ இப்படி கேட்டா? ஆமாடா. அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு தானும் செத்துட்டேன்னு போய் சொல்லி நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாடா, கரெக்டா தான் யோசிக்கிறேன். அவெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சாவர ஆள் இல்லத்த. 10 பேரை கொன்னுட்டு தான் சாவா. கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ தான் குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே நம்மளை பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் உண்டு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மாட்டுவானுங்க. அவனுங்க மட்டும் மாட்டினானுங்க, உசுரோடைய விட மாட்டேன். மாறா, என்னடா பேச்சு இதெல்லாம்? இங்க பாரு, நமக்கு பிரச்சனை சரியானா போதும், சரியா? ஏற்கனவே கோவத்துல நாங்க பண்ண தப்பு பத்தாதா? நீ வேற தப்பு பண்ணணுமா? இல்லடி, எல்லாரையும் மன்னிச்சு விட்டு விட்டு தான் என் குடும்பம் தினம் தினம் நிம்மதி இல்லாம தவச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை விடவே மாட்டேன். எத்தனை டார்ச்சரு, எத்தனை அலைச்சல், எல்லாம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா வாழலான்னு நினைக்கிறப்ப நம்ம லைஃப்ல ட்விஸ்ட் வைக்கிறாங்களோ. ஆள் கையில சிக்கட்டும், அவங்க லைஃப்ல நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். மாறா, விடு, பாத்துக்கலாம். ஏன் வலிமா, நம்ம கண்மணிக்கு 5 சோறு ஊட்டுற ஃபங்க்ஷனை பண்ணாம இருக்கோம்ல? ஆமா வீரா, இந்த பிரச்சனைகள்ல நானும் மறந்தே போயிட்டேன். அப்ப அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம். நம்மள சுத்தி பிரச்சனை இருக்கும்போது வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா அந்த பிரச்சனை நம்ம கண்ணுக்கே தெரியாதுல, கொஞ்சமாவது சந்தோஷம் வரும். நல்ல ஐடியா வீரா, இப்பவே நீ மாறன்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லு. சரி வலிமா. ஓடு.